ஹாய். ஜெர்மனியில் ஸ்ட்ராபெரி ஃபார்மில் உள்ளே போய் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுக்கு பணம் கிடையாது. வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு மட்டும்தான் காசு. எப்படின்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நாங்கள் இன்னைக்கு ஜெர்மனியில் இருக்க ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். இங்கே மக்கள்லாம் டைரெக்டாக ஃபார்முக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரியை பறிச்சுப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பறிச்சுட்டு வந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கொடுத்து எவ்வளோ வெயிட்டோ அதுக்கேற்ற காசை மட்டும் கொடுத்துட்டு வரலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஃபார்முக்குள்ளே இருக்கவில்லை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பணம் கிடையாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் காசு. நம்ம ஊர்ல எல்லாம் விவசாய வேலைக்கு ஆட்களை தேடணும், அப்புறம் அவங்க செஞ்ச வேலைக்கான சம்பளத்தை கொடுக்கணும், அப்புறம் ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் நம்மளே மார்க்கெட்ல விற்கணும். இங்க பாருங்க, ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டைல் சுத்தமா டிஃப்ரெண்டா இருக்குல்ல. மோஸ்டா இந்த சீசன்ல எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸை இப்படி போய் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதோ எங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரியை பறிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் என்னவா மாறுச்சுன்னு அப்கமிங் வீடியோஸ்ல பாருங்க. புது நாடு புது அனுபவம், தேடல் தொடரும். டாடா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.